தொடர்ந்து நாம் இந்த ராமாயணத்தை பற்றி நிறைய பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலேயும் ராமாயணத்திலே இருந்து ஒரு அற்புதமான விஷயம். இந்த கவி சக்கரவர்த்தி கம்பர் கம்பராமாயணத்தை நமக்கு தந்தவர். தேரெழுந்தூரிலே பிறந்தவர். தமிழகத்திலே தேரெழுந்தூர் அற்புதமான ஒரு கிராமம். இந்த கிராமத்திலே பிறந்தவர் தான் கம்பர். இவரது தந்தையாருடைய பெயர் ஆதித்தன் என்பதாகும். ஜெயங்கொண்டாரும் ஒட்டக்கூத்தரும் இவருக்கு சமகாலத்தவர்கள். 12ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த கம்பர் தமிழில் மட்டுமல்லாது சமஸ்கிருதத்திலே பெரும் புலமை பெற்றிருந்தார். எனவேதான் வால்மீகி மகரிஷி சமஸ்கிருதத்திலே இயற்றிய இதிகாசமான ராமாயணத்தை அதனுடைய சாரத்தை எடுத்துக்கொண்டு அதன் வழிநூலாக தமிழிலே ராமாவதாரம் என்ற நூலை அற்புதமான முறையிலே கொடுத்தார். இன்றைக்கும் கம்பராமாயணம் என்பதுதான் ஆகச்சிறந்த ஒரு நூலாக இருக்கின்றது. பண்டிதர்களும் பாமரர்களும் அவரது பெயரோடு இணைத்து அதனை கம்பராமாயணம் என போற்றினார்கள். கம்பர் 2ஆம் குலோத்துங்கனுடைய அவையிலே இருந்த புலவர். கம்பருக்கு மட்டுமல்லாது ஜெயங்கொண்டாருக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் கூட சோழ மன்னன் கவி சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை வழங்கியிருந்தாலும் மக்களின் தீர்ப்பு கம்பரை மட்டுமே கவி சக்கரவர்த்தி என ஏற்றுக்கொண்டார்கள். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் பெரிய கம்பசூத்திரமா, கல்வியிலே பெரிய கம்பன், விருத்தம் எனும் ஒன்பாவுக்கு உயிர்கம்பன் என வழக்காறுகள் கம்பருடைய பெருமையை நமக்கு கூறுவதாக இருக்கின்றது. ராமாயணத்தை விருத்தப்பா வகையால் பாடியதால் அதன் சிறப்பு கருதி அவ்வாறு புகழப்பட்டார் கம்பர். கம்பரை திருவெண்ணைநல்லூரை சேர்ந்த பெரும் செல்வந்தரான சடையப்ப வள்ளல் என்பவர் ஆதரித்தார். அதன் நன்றி கடனாக இராமாயணத்திலே அவரது பெயரும் இடம் பெறுமாறு பாடல்களை பாடியிருப்பார் கம்பர். சடகோபர் அந்தாதி, திருநகை வழக்கம், தேரெழுவது, கங்கை புராணம், சரஸ்வதி அந்தாதி என இராமாயணம் மட்டுமல்லாமல் பல நூல்களையும் கம்பர் பாடியிருக்கின்றார். சரஸ்வதி தேவியனுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றவர் கம்பர். அவர் நினைத்ததும் சரஸ்வதி தேவி காட்சி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை பெற்றவர் கம்பர். இராமாயணத்தை கம்பர் எழுதுகிற வேளையிலே சக்தி தேவியே விளக்கேற்றி நிற்பாளாம். அவ்வாறு அவர் இராமாயணம் எழுத விளக்கேற்றி நின்ற அம்மன் திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் என்பது புராணத்திலே வருகின்ற அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. ராமரது முன்னோர்களுடைய ஆட்சி திருவொற்றியூர் வரை பரவி இருந்தது. மிகவும் சக்தி வாய்ந்த வடிவுடை அம்மனே கம்பர் இராமாயணத்தை எழுத விளக்கேற்றி நின்றால் என்றால் இவர் இயற்றிய இராமாயணத்துடைய மேன்மையை சாதாரண மனிதர்களால் உணர முடியுமா?